ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் சூரிய பகவானை போற்றியும், சந்திர பகவானை போற்றியும், மங்கர பகவானை போற்றியும், புதன் பகவானை போற்றியும், குரு பகவானை போற்றியும், சுக்கிர பகவானை போற்றியும், சனீஸ்வர பகவானை போற்றியும், ராகு பகவானை போற்றியும், கேது பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தாயே போற்றி. உங்கள் மனதிற்குள்ளாரே ஈன்றெடுத்த தாய் தந்திர நினைத்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். உங்களுடைய இஷ்ட தெய்வம் நினைத்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். உங்களுடைய குருமார்கள், ஜோதிட குருமார்கள், ஆன்மீக குருமார்கள், தொழில் சொல்லிக் கொடுத்த குருமார்கள், ஞான குருகள், சித்தர்கள், மகான்கள் என்று ஏதோ ஒரு வகையில நீங்க ஒரு குருவாக யாரோ ஒருத்தர் ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள். அதனால குருவனுடைய உருவத்தை நினைத்து பாதத்தை தொட்டு வணங்கி, இந்த கலையினுடைய நுணுக்கத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த கலையினால் நானும் என்னால் இந்த கலையும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனைகள் செய்து கொண்டு வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். துர்கை மகாசக்தி, லக்ஷ்மி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு வாழ்க அனைவருக்கும் இனிய அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் மியூட்ல போட்டுருங்க. உங்க செல்போனை அப்பப்போ கொஞ்சம் கவனமா பார்த்துக்க. அனைவரையும் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என அன்புடன் அழைக்கின்றேன். நம்முடைய பயிற்சி வகுப்பு மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தினுடைய MM சிஸ்டம் வெற்றிகரமாக 5வது பேட்ச் ஆன்லைன் வகுப்புகள் இன்று முதல் தொடங்கப்பட இருக்கின்றது. ஃபர்ஸ்ட் இந்த நிறுவனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் ஒரு அறிமுகப்படுத்திக் கொள்கின்றேன். இது பாத்தீங்கன்னா உலக வணக்கம் உலக சமாதான மகரிஷி சேவா அறக்கட்டளை அப்படின்ற ஒரு அறக்கட்டளையின் கீழ் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் அன்று கல்வி மையம், இதோட தலைமையகம் பள்ளிபாளையத்திலிருந்து இயங்கக்கூடிய ஒரு பயிற்சி மையம் ஆகும். இந்த பயிற்சி மையம் அப்படின்றது 2017 அரசு பதிவு பெற்ற ஒரு நிறுவனம். நம்முடைய பயிற்சி மையம் பாத்தீங்கன்னா யோகம் சமஸ்கிருதம் யூனிவர்சிட்டி அப்படின்றது புளோரிடா அமெரிக்க பல்கலைக்கழகம் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியோட நம்மளோட பயிற்சி மையம் டைப் பண்ணி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா இந்த கல்வி மையத்தின் மூலமாக தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாமல் உலக நாடுகள் முழுவதுமே இதுல பயிற்சி மையத்துல ஜோதிட மாணவர்கள் நிறைய பேர் உருவாகி இருக்கிறார்கள். நிறைய மாணவர்கள் பாத்தீங்கன்னா சொந்த அலுவலகம், அதாவது ஜோதிட அலுவலகம் பார்த்து கொண்டு வருகின்றார்கள் என்பதனை இந்த நேரத்துல பெருமையாக சொல்லுகிறது கடமைப்பட்டு இருக்கின்றேன். பொதுவாக பாத்தீங்கன்னா ஜோதிடம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வீகமான அற்புதமான ஒரு கலை அப்படின்றது இந்த நேரத்துல நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஜோதிட கலை என்பது ஆன்மீகம், ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இரண்டு கண்களாக பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு கலை. இது நம்முடைய பயிற்சி மையத்தினுடைய நோக்கம் என்ன, நுணுக்கம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஒவ்வொரு குடும்பத்திலுமே ஒவ்வொரு ஜோதிடரும் இருந்தா அந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் அவர்களே அறிந்து கொள்வதற்கு மட்டும் இல்ல, இது ஒரு குடும்ப கல்வியாக மாற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கோசரம் தான் இந்த மாரி ஒரு விடாமுயற்சி நாம் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து
நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை, சிஸ்டம், மருத்துவ ஜோதிடம், தாந்திரிக பயிற்சி வகுப்பு, எண்கணிதம், பிரசன்னம் என்று போன்ற வகுப்புகள் தொடர்ந்து நம்முடைய பயிற்சி மையத்தின் மூலமாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றது. சரிங்களா? அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூல் நான் ஒண்ணு சொல்லிடுறேன். வாரந்தோறும் சனிக்கிழமை நாள்ல ஈவினிங் டைம்ல 6:30ல இருந்து 6:40 10 நிமிடத்துக்குள்ளார உள்ள என்ட்ரி ஆயிருங்க. ஒவ்வொரு வகுப்பு முடிஞ்சோடனே வகுப்பினுடைய ஆடியோ ரெக்கார்டு வந்து கம்பல்சரி நான் கொடுத்துருவேன். இன்னைக்கு முதல் வகுப்பு அறிமுக வகுப்பாக இருக்கின்ற காரணத்தை இந்த வகுப்பு மட்டும் யூடியூப் லிங்க்ல நான் எல்லாத்துக்கும் நான் போட்டு விட்டுறேன். நீங்க எல்லாருமே பார்க்கலாம். வீடியோ கால் மூலமா இருக்கும். ஸோ எல்லாருமே நீங்க இது ஒரு அறிமுக வகுப்பா இருக்கறனால அந்த ஒரு விஷயத்தை மட்டும் முதல் வகுப்பு மட்டும் எல்லாத்துலயும் போட்டலாம். அடுத்தடுத்த வகுப்பு வந்து வகுப்பினுடைய ஆடியோ ரெக்கார்டு மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றத இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூல் இந்த சிஸ்டத்தினுடைய குறிக்கோளும் நோக்கத்தையும் சொல்லிடுறேன். இந்த குழுவில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிந்திருக்க வேண்டும். யாரோ ஒருத்தர் அடிப்படை ஜோதிடம் தெரிந்திருக்காமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து அடிப்படை படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை படிச்சீங்கன்னா ரொம்ப எளிமையா புரியும். அடிப்படை பேசிக்கான ஒரு விஷயங்கள் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன காரணம்னா நான் திருப்பி அடிப்படையில இருந்து கற்றுக் கொடுத்து இது பண்ணேன்னா அது டைம் வேஸ்ட். அதனால நீங்க அடிப்படை ஜோதிடம்ன்றது கம்பல்சரி தெரியணும். அதுக்கு அடுத்தது இந்த சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 6 மாதம் கோர்ஸ். இது வந்து 6 மாதம்ன்றது 7 மாதம் கூட ஆகலாம். அதனால எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. இது வந்து மாதம் வந்து பாத்தீங்கன்னா ரூ. 700 கட்டணும். இதோட பயிற்சி கட்டணம் வந்து ஒரு நபருக்கு ரூ. 700 கட்டணங்கள் செலுத்த வேண்டியது வரும். இது மட்டும் இல்லாமல் சிஸ்டத்துக்கு புத்தகம் இருக்கின்றது. இந்த புத்தகத்தினுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா ரூ. 360. இந்த புத்தகத்தினுடைய விலை வந்து ரூ. 360 பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் ரூ. 100 வரும். மொத்தம் ரூ. 460 போட்டு நீங்க புத்தகம் இது வரைக்கும் வாங்காம இருக்கிறவங்க இதை வாங்கிட்டீங்கன்னா நான் நடத்தக்கூடிய சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப எளிமையா ஈஸியா நீங்க புரிந்து கொள்ளலாம். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. அதுக்கு அடுத்தது கடைசி டைம்ல ஒரு எக்ஸாம் தேர்வு ஒண்ணு நடத்தப்படும். அந்த தேர்வு எழுதி அதுல பாஸ் பண்றவங்களுக்கு அதுக்கு வந்து சர்டிபிகேட்டும் சீல்டும் அதற்குரிய தகுதி நிலை சான்றிதழும் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேர்வு கட்டணம்ன்றது தனியாக வரும். இதுதான் இந்த கட்டணத்துல இதுல வாங்கக்கூடியது. இதை தவிர வேற எந்த ஒரு கட்டணமும் இதுல வாங்கப்பட மாட்டாது அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. சிஸ்டத்துல இது பாரம்பரியமா ஜோதிட பலன் சொல்றது. அதே மாதிரி சிஸ்டத்துல மருத்துவ ஜோதிடம்ன்றது இருக்குது. நம்ம உடம்பு ரீதியில எந்த தசாபுத்தி காலகட்டம் நம்ம உடம்புல எப்படி பாதிப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க அதை நிவர்த்தி செய்யறதுக்கான அற்புதமான பரிமுறை வழிபாட்டு முறைகள் என்ன, உணவு முறைகள்ல மாற்றங்கள் பண்றது என்ன அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த பயிற்சி வகுப்புல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் ஆகும். இந்த சிஸ்டம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மிக மிக எளிமையான முறையில ஒரு ஜோதிட பலன் சொல்வதற்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறை தான் இந்த சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயங்கள். அப்ப இந்த சிஸ்டம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லணும், அவங்களுக்கு மைனஸ் சொல்லணுமா அல்லது பிளஸ் சொல்லணுமா இப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அதை நாம தெரிஞ்சுக்கணும். அப்ப மைனஸ் சொல்லணுமா, பிளஸ் சொல்லணுமா, துக்கத்தை சொல்லணுமா, கஷ்டத்தை சொல்லணுமா, இழந்ததை பத்தி சொல்லணுமா, இல்ல அவனோட தற்பெருமையை பற்றி சொல்லணுமா, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய கிளைண்ட் நம்ம சொல்லி பார்த்தாதான் ஃபர்ஸ்ட் அவங்களோட அட்ராக்ஷன். ஒரு 5 நிமிஷம் நீங்க பேசுற விஷயத்துல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ரொம்ப நேரம் உட்காருவாங்க. அப்ப அது இல்லை அப்படின்னா கண்டிப்பா எந்திரிச்சிருவாங்க. அதே மாதிரி முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த முழுக்க முழுக்க இது ஜோதிட பலன் சொல்லக்கூடிய பயிற்சி வகுப்பு. இதுல வந்து எனக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் இல்லை, எண்ணங்கள் இல்லை அப்படின்றது இந்த சிஸ்டத்துல பயிற்சி எடுப்பது வேஸ்டா போயிடும். ஸோ அந்த ஆர்வம் இருக்கிறவங்க தான் இந்த குழுவில் இணைஞ்சிருக்கிறீங்க. அதே நேரத்துல வகுப்பு வந்து எக்காரணத்தை கொண்டும் விடுமுறை எடுக்கக்கூடாது. விடுமுறை எடுக்காத அளவுக்கு வந்தீங்கன்னா இது மேல ஆர்வங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். விடுமுறை எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இதுல வந்து ஆர்வங்கள் குறைய ஆறுவதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் தான் ஏற்படுத்திவிடும். அதனால இதை வந்து நீங்க கொஞ்சம் கான்ஃபிடண்டா தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா லக்ன புள்ளி அப்படின்ற, ஏன்னா சிஸ்டத்துல ஒவ்வொரு கிரகம் என்ற நட்சத்திரத்தினுடைய அதிபதி டிக் அடிச்சுட்டே வரணும். டிக்கு வராத கிரகம் தான் அது அவங்களை தேடி போவான்றது. இதுதான் பேசிக், சிஸ்டத்தினுடைய பேசிக். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லக்னம் நின்ற புள்ளிக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவல் ஆகும் சிஸ்டம். இதன் மூலமாவே வச்சு அவங்களுக்கு ஒரு பலன் நம்ம சொல்லணும். லக்னம் நின்ற புள்ளி வச்சுதான்
அவங்ககிட்ட எந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் சொல்லணும், எந்த விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்ம முதல் வகுப்பாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த எம்எம் சிஸ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு தனியா ஒரு புத்தகத்த நோட் வந்து நீங்க தனியா வாங்கி வச்சுக்கங்க. நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி கரெக்ட்டா கொண்டு வந்தீங்கன்னா, உங்களுடைய ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கு மிக மிக எளிமையான முறையில உங்களால புரிந்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சரி. இப்ப எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இத ஒண்ணு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி என்னுடைய முன்னாள் மாணவர்கள் எம்எம் சிஸ்டத்துல முடிச்ச முன்னாள் மாணவர்கள் வந்து ஒரு 2 பேர், 3 பேர் வந்து நான் இதுக்கு முன்னாடி நடத்தப்பட்ட வகுப்பினுடைய ஆடியோ இது எப்படிலாம் இருந்துச்சு, நான் வகுப்பு எப்படி எடுத்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்கள ஒரு அறிமுகம் வகுப்பா இருக்கனால அவங்கள பத்தி அவங்க சொல்லி கொஞ்சம் அறிமுகப்படுத்துவாங்க. ஏன்னா இன்னைக்கு முதல் வகுப்பு அப்படின்றதுக்கோசரம். ஸோ இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்றத நோட் பண்ணிக்கங்க. ஒருவர் ஜாதகத்தில் எழுதுங்க. ஒருவர் ஜாதகத்தில் லக்னம் நின்ற புள்ளியின் ஒருவர் ஜாதகத்தில் லக்னம் நின்ற புள்ளியில் நட்சத்திர பலன்கள் அப்ப ஒருவர் ஜாதகத்துல லக்னம் நின்ற புள்ளி நட்சத்திர பலன்கள் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்குது. இதை வச்சுதான் நம்ம அதோடைய நல்ல சிறப்பான பலன்கள் நம்ம எடுத்து சொல்வதற்கு அற்புதமான முறையில நம்ம தெரிந்து கொள்வதற்கான ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு முடியும். நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஜாதகம் வந்த உடனே கொடுத்த உடனே நம்ம எதை பார்ப்போம், லக்ன புள்ளி லக்ன பாதம் என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை விட ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணணும். வரக்கூடிய கிளைண்ட் வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயத்துல நம்மளுடைய எம்எம் சிஸ்டத்தினுடைய அடிப்படையில் எடுக்கும்போது முதல் ரூல் எழுதிக்கங்க. லக்னம் நின்ற புள்ளி லக்னம் நின்ற புள்ளி லக்னம் நின்ற புள்ளி அதன் அதிபதி ஆட்சி உச்சம் நட்பு நிலையில் இருந்தால் லக்னம் நின்ற புள்ளி அதன் அதிபதி ஆட்சி உச்சம் நட்பு நிலையில் இருந்தால் டிக்கு வாங்கியிருந்தால் டிக்குன்னு எது சரி டிக் அப்படின்னு போட்டுக்குங்க. டிக் வாங்கக்கூடிய இருந்தால் அந்த ஜாதகருக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். என்னைக்குமே லக்னம் நின்ற புள்ளி டிக்கு வாங்குறதோ லக்னம் நின்ற புள்ளியினோட அதிபதி ஆட்சி உச்சம் நட்பு நிலையில இருக்குதுன்னா ரொம்ப விசேஷம். என்ன விசேஷம்னா அவங்க நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் அவங்களுக்கு இயற்கையாவே இயல்பாவே அவங்களுக்கு அமைத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் உருவாக்கி கொடுக்கும். இயற்கையாவே அவங்களுக்கு அமைத்து கொடுக்கக்கூடிய தன்மைகள் பலங்கள் பலப்படுத்தி கொடுக்கும். ஏன்னா லக்னம் நின்ற புள்ளி தான் அவங்களுடைய கேரக்டர்ஸ் குணங்கள். இப்ப லக்னம் நின்ற புள்ளி ஆட்சி உச்ச நட்பு நிலையில வந்திருக்குது. அடுத்தது டிக்கு வாங்கியிருக்கு. இப்படி இருந்தா ஃபர்ஸ்ட் அந்த ஜாதகருடைய புகழை பற்றி தான் சொல்ல வேண்டும். எழுதிக்கங்க. அந்த ஜாதகருடைய புகழ்னு என்னது, நீங்க நல்லவரு வல்லவரு நிறைய விஷயத்த காரியத்தை சாதிச்சிருக்கிறீங்க, மிகப்பெரிய அளவுல சாதிச்சு கொடுத்துருக்கிறீங்க, உங்களால நிறைய பேர் வாழ்வாதாரத்துல உயர்ந்த நிலையில அடைஞ்சிருக்கிறாங்க, உங்களால பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த ஜாதகர்னால அப்படின்ற ஒரு விஷயத்த நாம சொல்ல வேண்டும். நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் பல பேருக்கு பல மாற்றங்கள் கொடுத்துருக்கோம், உங்க குடும்ப முன்னேற்றத்துக்கான தன்மைகள் பலங்கள் பலப்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அழகா நம்மனால சொல்ல முடியும். அப்ப லக்னம் நின்ற புள்ளி அது டிக்கு வாங்கியிருக்குது, அது நட்பு உச்சம் ஆட்சி பெற்றிருந்தால் இதை வந்து அவங்களுக்கு இதை தான் நம்ம சொல்லணும். நம்ம சரிங்களா? ஓகே, ஒரே செகண்ட். ஓகே, மியூட்ல போடாதவங்க போட்டு. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ரவி ஐயா. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். யோஸ்ரீ மேடம்க்கு வணக்கம். வணக்கம் கொஞ்சம் மியூட்ல போட்டுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா
லக்னம் நின்ற புள்ளி வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி, உச்சம், நட்பு, அடுத்த டிக்கு வாங்கிருச்சுன்னா இப்போ ஒரு ஜாதகர் வந்த உடனே கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா பிளஸ் அவங்களுடைய புகழும் மதிப்பு மரியாதையும் பற்றி நம்ம அதிகப்படியான ஒரு விஷயத்த நம்ம சொல்லி பழகணும். அப்படி சொல்லி பழகினாதான் அவங்க உங்களுடைய அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு தன்மைகள் பலத்தை வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். உங்களை வந்து அவங்களுக்குள்ள கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? இது முதல் ரூல். அடுத்தது ரெண்டாவது லக்னம் நின்ற புள்ளி அதன் அதிபதி நீச்ச நிலையில் இருந்தால் லக்னம் நின்ற புள்ளி அதன் அதிபதி நீச்ச நிலையில் இருந்தால் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட குறைகளை பற்றி சொல்ல வேண்டும். நீங்க அவங்க வந்து நிறைய ஏமாந்தாங்க இல்லைங்களா? ஏமாந்து போய் நின்றது இதை பத்தி தான் நம்ம அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லணும் அந்த ஜாதகர்கிட்ட. அப்ப நீங்க வந்து நிறைய ஏமாந்துருப்பீங்க, கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, உங்களை எல்லாரும் பயன்படுத்திட்டு ஏமாற்றடைஞ்சு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சல நிறைய மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்கு சொல்லணும். எப்ப லக்னம் நின்ற புள்ளி அதன் அதிபதி நீச்ச நிலையில் இருந்தால். இது எம்எம் சிஸ்டத்துல வந்த உடனே டக்குன்னு பலன் சொல்லி அவங்களோட கவர்ந்து இழுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறைகள். ஏன்னா அவங்க வந்து லக்னம் நின்ற புள்ளி நீச்ச நிலைக்கு போயிடுச்சு அப்படின்னா அவங்களோட மைண்டு பூரா ரொம்ப ஒரு அப்செட்டான ஒரு அமைப்பாற்றல், அந்த ஏமாற்றத்தோட தாழ்வு மனப்பான்மையோட ஒரு அமைப்பாற்றல தான் அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அப்ப இதை வந்து நீங்க வந்து கரெக்டா ப்ராப்பரா நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் அடுத்தடுத்த லெவலுக்கான வளர்ச்சி முன்னேற்றத்தை உங்களால அனுபவிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, அடுத்தது லக்னம் நின்ற புள்ளி அதன் அதிபதி பகை வீட்டில் இருந்தால். லக்னம் நின்ற புள்ளி அதன் அதிபதி பகை வீட்டில் இருந்தால் அவருடைய பிரச்சனைகளை பற்றி எடுத்து சொல்லணும். நீங்க எந்த பிரச்சனைக்கோசரம் வந்தீங்க, பக்கத்து வீட்டு பிரச்சனை, பண பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, இந்த மாதிரி எந்த கேட்டகரியில அவங்களுக்கு அந்த தன்மைகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க கிட்ட அதை சொல்லி அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஜாதகம் பார்க்க வரவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம அதை சொல்லணும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜாதகத்தை வந்த உடனே எதை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்த, ஏன்னா அவங்க வரும்போது எந்த ஒரு சூழ்நிலையில வராங்கன்றத ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து பூஸ்ட் அப் பண்றதும் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பண்ணி கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம அடுத்த லெவலுக்கான வளர்ச்சிகளை அந்த ஜோதிடத்தினுடைய அமைப்பாற்றலுக்கு நம்ம எடுத்து சொல்றதுக்கான வழிமுறைகள் தெரியும். அப்ப நம்முடைய எம்எம் சிஸ்டத்துக்கு ஃபர்ஸ்ட் ரூல் வந்து பாத்தீங்கன்னா லக்னம் நின்ற புள்ளி அதனுடைய அதிபதி டிக்கு வாங்கியிருக்கிறது. அப்ப லக்னம் நின்ற புள்ளி அதன் அதிபதி டிக்கே வாங்கல. அப்ப டிக்கு வாங்காம இருந்தா என்ன பலன்? என்னைக்குமே லக்னம் நின்ற புள்ளி டிக்கு வாங்கலைன்னா அந்த ஜாதகருக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க, அவங்களுக்கு ஞாபக மறதி, கவனக்குறைவு, அசால்ட் குணம் அதிகமாக இருக்கும். லக்னம் நின்ற புள்ளி டிக்கு வாங்கலைன்னா. சரி, லக்னம் நின்ற புள்ளி டிக்கு வாங்கல, வேற என்ன ஸ்பெஷல் பவர் அவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதையும் கண்டு கொள்ள மாட்டார்கள். எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. யதார்த்தமா இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் தான் இருப்பாங்க. அதே லக்னம் நின்ற புள்ளி டிக்கு வாங்கியிருக்குது அப்பனா நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு பலத்தை அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா லக்னம் என்ற புள்ளிக்கும் டிக்கு வாங்கியிருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஆனா அதோட உள்ளுணர்வு சக்தி அதுதான் இருக்குது லக்னம் என்ற புள்ளிக்கு தான். அப்ப என்ன லக்னம் என்ற புள்ளிக்கு உள்ளுணர்வு சக்தி இருக்குது அப்படின்னா டிக்கு வாங்கினா அட்வான்ஸ் போனஸ், டிக்கு வாங்கலைன்னா அது ஒரு தன்மைகள் பலங்கள் வந்து அவருக்கு நமக்கு வளர்ச்சி கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் சுட்டி காட்டுது. இப்ப இதுல வந்து லக்னம் என்ன நட்சத்திர புள்ளியில் இருக்கிறாரோ அதுதான் உங்களுடைய கேரக்டர்ஸ் குணங்களை வந்து அழகா எடுத்து சொல்லக்கூடிய சக்தி அதுலதான் இருக்குது. லக்னம் நின்ற புள்ளியில தான் இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு லக்னம் நின்ற புள்ளி
சூரியனோட நட்சத்திரத்துல இருக்கிறார். அப்ப சூரியன் என்ற நட்சத்திரம் என்ன? சூரியனோட நட்சத்திரங்கள் என்னென்ன இருக்குது? கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இப்ப இந்த 3 நட்சத்திரத்துல லக்னம் என்ற புள்ளி இருந்ததுன்னா அவங்களுடைய பவர் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவான ஒரு தன்மை எப்படி இருக்குன்னா, தலைமை பொறுப்பு, நிர்வாக பொறுப்பு, அதிகார தன்மைகள், கௌரவம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்துல அவங்ககிட்ட இருக்கும். அதாவது ஆளுமை திறமைகள், அதிகார தன்மைகள், நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் தன்மைகள் எல்லாம் பலப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாம் கண்டிப்பாக அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப லக்னம் நின்ற புள்ளி சூரியன் நின்றுச்சு அப்படின்னா, லக்னம் நின்ற புள்ளி சூரியனோட இருந்ததுன்னா அவங்க எப்பயுமே ஒரு ஆனஸ்டா இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும், கவனமா இருக்கணும். நம்ம அதிகார தன்மை வந்து எங்கேயுமே இருக்கு. கௌரவத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் லக்னம் நின்ற புள்ளியினுடைய சிறப்பு பலன் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறை. சோ இப்ப உங்களுடைய ஜாதகம் அதே மாதிரி எம்எம் சிஸ்டம் நடத்தும் பொழுது உங்களுடைய டோட்டல் ஃபேமிலி ஜாதகம் 1 பேஜ் ஜாதகம் வந்து கம்பல்சரி நீங்க எடுத்து வச்சுக்கணும். உங்களுடைய ஃபேமிலி ஜாதகத்தை பக்கத்தால ஒரு பக்க ஜாதகத்தை எடுத்து பின் போட்டு வச்சுக்கணும். இல்லைன்னா தனியா ஒரு நோட் எழுதி வச்சுக்கணும். நான் சொல்லும் போதெல்லாம் அந்த பலன்கள் சரியா அப்ளை ஆகுதா இல்லையான்றது நீங்க அப்பப்ப டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது சரின்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னா உங்களோட மனசுக்குள்ள நல்ல மெமரி ஆயிரும். அது வரலைன்னா காரணம் கேட்கும்போது அதுக்கு என்ன ரீசன்ற ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு லக்னம் நின்ற புள்ளி சூரியனோட நட்சத்திரத்துல யாருக்கெல்லாம் இந்த குழுவில் இருக்குது அவங்களுடைய ஃபேமிலியில அவர்கள் ஒரு ஹெட்டான ஒரு ஆபீஸ்ல அதாவது ஹெட்டான ஒரு தன்மையில ஒரு போஸ்டிங்ல ஒரு பொறுப்புல கௌரவத்துல கண்டிப்பாக இருப்பாங்க. யாருக்கெல்லாம் லக்னம் நின்ற புள்ளி கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இருக்குது? லக்னம் நின்ற புள்ளி சொல்லுங்க. கிருத்திகையில இருக்குது. ஓகே. உங்களோட லீடர்ஷிப், தலைமை பொறுப்பு, அதிகார தன்மைகள் இதெல்லாமே வலுவா பலமா இருக்குங்களா? ஆமாங்க சார். ஓகே. அடுத்தது வேற யாருக்கு இருக்குங்க? சார் எங்க வீட்டுக்காரருக்கு இருக்கு. ஓகே. இப்ப சூரியன் இருக்கிறத தலைமை பொறுப்பு, நிர்வாக பொறுப்புல இருக்கிறாங்களா? இருந்ததுன்னா சொல்லுங்க. அந்த சூரியனோட நட்சத்திரத்துல இருந்து நான் இல்லைங்க அப்படின்னு யாரா இருந்தாலும் நீங்க சொல்லலாம். அதுக்கு தகுந்த விளக்கத்தை பையனுக்கு இருக்குது. ஓகே ரைட். பேங்க் மேனேஜரா இருக்காங்க. ஐயா எழுதி இருக்குதுங்க ஐயா. உத்திர நட்சத்திரம். ஓகே ஓகே. ஐயா கமலேசன். சொல்லுங்கய்யா. சொல்லுங்கய்யா. உத்திர நட்சத்திரம் லக்ன புள்ளி. ஓகே ஓகே. என்ன லக்னன்ற புள்ளி உத்தரத்துல இருந்தா போஸ்டிங், கௌரவம், மதிப்பு மரியாதை இதெல்லாம் இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு. இல்லைங்க எதுவுமே இல்லையா. எதுவுமே இல்லைங்களா? இல்லைங்கய்யா. இப்ப குடும்ப நிர்வாகம் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? குடும்ப நிர்வாகம் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். 16-17 வயசுல நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை வயசுல இருந்தீங்க? 16-17 வயசுல நான் பண்ணிட்டு இருக்கேன். 17 வயசுல இருந்து. இப்ப வந்து பாத்தீங்கன்னா லக்னம் என்ன பாதங்கள் சொல்லுங்க. என்ன நட்சத்திர ஒரு நிமிஷம் ஐயா. 4ஆம் பாதம். என்ன பாதங்க? 4ஆம் பாதம். உத்திர 4ஆம் பாதம் லக்ன புள்ளி. உத்திர 4ஆம் பாதம். அப்ப கொஞ்சம் மியூட்ல போடுங்க. ஐயா நீங்க கேள்விகள் கேட்க மியூட்ல போடுங்க. ஐயா எதிரொலி கேக்குது ஐயா. நீங்க வந்து பேசுறது வந்து அவுட் ஸ்பீக்கர் போட்டுவிட்டு எக்கோ வாங்குற மாதிரி தான் இருக்குது. என்னைக்குமே ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது ஒரு பதில் சொல்லும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளியரா உங்க செல்ல வச்சுக்கிட்டு கேளுங்க. இப்ப அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதம். என்னைக்குமே வந்து அந்த சந்திப்புல வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா டைமிங் இன்னும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தள்ளி போட்டோம்னா அடுத்த லக்னம் வரும். இப்ப அடுத்த நட்சத்திர பாதங்கள் வரும். அப்ப இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்க சொன்ன டைமிங் கரெக்டா போடும்போது பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் தள்ளி போறது இல்ல முன்னாடி போடும்போது அதோட சிறப்பு தன்மைகள் கொடுக்காம இருக்குது. அதனால இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்ன புள்ளி சந்திப்புல இருக்கிறதுனால என்னைக்குமே வந்து சூரியனோட நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல இருக்கும்போது சந்திப்புல வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்டிங், கௌரவம், மதிப்பு மரியாதையில கொஞ்சம் இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இருந்தாலும் இவருக்கு சந்திப்புல இருக்கனால 17 வயசுல இருந்து அந்த குடும்ப நிர்வாகத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்குது. அதே போல அவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தா அந்த குடும்ப நிர்வாக பொறுப்பு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் எங்க போனாலும் சரி இவருக்கு மதிப்பு கொடுக்குற இடத்துல மட்டும்தான் இவர் போவாரு. மதிப்பு கொடுக்காத இடத்துக்கு இவர் போகவே மாட்டார். எங்க மதிப்பு அதிகமா இவருக்கு கொடுக்குறாங்களோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் சொந்த பந்தமாகட்டும், நண்பர்களாகட்டும், அக்கம் பக்கத்துல ஆகட்டும் மதிப்பு எங்க இருக்குதோ அங்க மட்டும்தான் செல்வார். அது இருக்கா இல்லைங்களா? அது 100% உண்மையா.
நீங்க அப்படி மியூட்ல போட்டு ஐயா சொல்லுங்க. உத்தரம் 3 ஐயா. ஓகே ரைட். இப்போ உங்களுக்கு அந்த போஸ்டிங் இதெல்லாம் தலைமை பொறுப்பு கௌரவம் இதெல்லாம் இருக்குங்களா? பையன் இருக்கு எல்லாமே. ஓகே ரைட், சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்ப இதுதான் வந்து லக்னம் நின்ற புள்ளிக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு தன்மை, எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சூரியனோட நட்சத்திரங்கள்ல இந்த தன்மைகள் இருந்தன இந்த மாதிரி அமையும் அப்படின்ற ஒரு விஷயங்கள். சரிங்களா? சரி ரைட். இப்போ வந்து என்னுடைய முன்னாள் மாணவர்கள் ஒரு 2 பேர் பேசினதுக்கு அப்புறம் நான் அடுத்த சப்ஜெக்டுக்குள்ளார நான் உங்களுக்கு எம்எம் சிஸ்டம் அடுத்த இதுல என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் நடத்துறேன். சரிங்களா? ஏன்னா இது அறிமுக வகுப்பா இருக்கனால நம்முடைய முன்னாள் மாணவர்கள் எம்எம் சிஸ்டம் முடிச்ச மாணவர்கள் மட்டும் பேசுமாறு அன்புடன் ஏன்னா இதுல இருக்கிறவங்க பாதி பேருக்கு மேல என்னோட இதுல படிச்சிருப்பீங்க, அதனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. ஆனா எம்எம் சிஸ்டத்துல எங்கிட்ட படிச்சவங்க அது மட்டும் அவங்க பேசுனீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? வாங்கய்யா. வணக்கம் சார், நான் அலமேலு பேசுறேன். மேடம் இருங்க மேடம், ரவியா பேசிட்டோம், அடுத்து நீங்க பேசுங்க மேடம். ஓகே வாங்க வாங்க. நம்முடைய தர்மபுரியிலிருந்து அவர்கள் ஐயா வந்து மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் நிர்வாகக்குழு பொறுப்பாளரும் மற்றும் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தினுடைய துணை ஆசிரியராகவும் சிறப்பான முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்ல, எம்எம் சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டு விழாவில் 6 படை ஜோதிட திருவிழாவில் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான முறையில ஒருங்கிணைத்து வச்சு வழிவு நடத்தி அந்த 10 மாணவர்களை வந்து சிறப்பான முறையில வழி நடத்தி சிறப்பான முறையில சொல்ல வச்சார். ஸோ அதெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், ஒரு தன்மைகள். அதுல அந்த மாதிரி ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது முதல் நபராக நம்முடைய இதை பத்தி நம்ம சொல்ல இருக்கிறார். வாங்க பேசலாங்க ஐயா. ரவி ஐயாவுக்கு நன்றிங்க ஐயா. ஆறுபடை திருவிழால 3 நாள் அவரு செமையாக பண்ணாரு. எனக்கு நானே நினைச்சு பார்க்கல. அவருக்கு நன்றி ரவி ஐயா. நன்றி ஐயா. எல்லா பெருமையும் ஐயாவுக்கு தான் சேரும். இருந்தாலும் நீங்க அந்த ஸ்டேஜ்ல வந்து நான் எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு நீங்க இது பண்ணுவீங்க. ஓகேம்மா, மிக்க நன்றி. நன்றி நன்றி சார். ஓகேம்மா. இந்த எம்எம் சிஸ்டத்தில் இந்த வருடம் புதிதாக பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் முதல்கள் வணக்கம். அதுக்கு முன்னாடி என்னை இங்க பேச வாய்ப்பளித்த என்னுடைய குருநாதர் திரு டாக்டர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அதாவது தருமபுரியில கடந்த 21 வருடமா 22வது வருடம் இந்த தை மாசத்துல ஜோதிடத்துல அடியெடுத்து வச்சிருக்கேன். ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல். அந்த கடலில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. பாரம்பரிய ஜோதிடம் அப்படிங்கிறது தெரிந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஐயாவினுடைய தொடர்பு 3 வருடங்களுக்கு முன் கிடைத்ததிலிருந்து இன்று வரை எம்எம் சிஸ்டத்தில் எளிய முறையில் பலன்களை கூறுவது எவ்வாறு, அதே போல அதிலிருந்து நாம் எவ்வாறு பரிகாரத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்ற வகுப்பை பார்த்தவுடன் அதில் சேர்ந்து பயன்பெற்று இன்று ஐயாவிடம் 3வது வருடமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். இது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஐயா இப்ப கூறினார்கள் 6 படை ஜோதிட திருவிழாவில் ஐயானுடைய பெருமுயற்சியால் மிகப்பெரிய மேடை, சாதாரண மேடை கிடையாது, மேடை கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். முதல் முறையா அவ்வளோ பெரிய மேடையில் ஜோதிட ஜாம்பவான்கள் முன்னிலையில் ஐயானுடைய எம்எம் சிஸ்டத்தை பற்றி எனக்கு ஒரு டீமாக பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அது வழிநடத்தக்கூடிய ஒரு பாக்கியமும் கிடைத்தது. இதெல்லாம் யாருக்கு பெருமை? அதை எனக்கு வாய்ப்பு கொடுத்த குருநாதர் ஐயா டாக்டர் முகுந்தன் முரளி ஐயாவைத்தான் சேரும். பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா இந்த எம்எம் சிஸ்டம் அப்படிங்கிறது சாதாரணமா பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா ஐயா சொன்ன மாதிரி
அதை நாம சொன்ன உடனே உள்வாங்கி வீட்டில் இருக்கக்கூடியவனுடைய ஜாதகத்துக்கு அப்ளை பண்ணி பார்த்துடணும். அப்ளை பண்ணி பார்த்துட்டோம்னா அழகா மனசுல பதிஞ்சிரும். சொல்றது ஈஸி. ஏன்னா ஐயா சொன்னாரு, ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே டிக் அடிச்சிடுறது. முதல்ல என்னென்ன கிரகங்கள் டிக்கு வாங்கி இருக்கு, சூரியனுடைய நட்சத்திரத்துல கிரகம் இருக்கா, சந்திரனுடைய நட்சத்திரத்துல கிரகம் இருக்கா அப்படின்னு நாம கிரகத்துக்கு டிக் அடிச்சிடறோம். இதுல லக்ன புள்ளியோட சேர்த்து டிக் அடிக்கணும் அப்படிங்கிறது. டிக் அடிச்ச உடனே இப்போ ஜாதகர் எதுக்கு வந்திருப்பாரு அப்படிங்கறத நாம யோசிக்கவே தேவையில்லை. எப்பயுமே எந்த கிரகம் டிக்கு வாங்கலையோ அந்த கிரகத்தை நோக்கி தான் அவங்க பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது உண்மையான நிலை. ஆனா நம்ம பாரம்பரிய ஜோதிடத்துக்கும் எம்எம் சிஸ்டத்துக்கும் அந்த நட்பு பகை சமம் அப்படின்னு ஐயா ஒரு சார்ட் கொடுப்பார். அதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கும் இதுக்கும் மாறும். பார்த்தீங்கன்னாக்க அதை மட்டும் கரெக்டா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எம்எம் சிஸ்டத்துல எளிமையாக பலன் சொல்லக்கூடிய அமைப்பை உருவாக்கி கொடுத்துரும். இப்ப ஐயா 3 பாயிண்ட் சொன்னாரு, எல்லாம் எழுதுனீங்க. லக்னம் என்ற புள்ளி அதனுடைய அதிபதி நீச்ச நிலையில் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னாரு, அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட குறைகளை எடுத்து கூற வேண்டும் அப்படின்னாரு. இப்ப நம்ம ஒரு ஜாதகம் வருது, வந்த உடனே பாக்குறோம், லக்ன புள்ளி டிக் அடிக்கிறோம், அந்த லக்ன புள்ளி எப்படி இருக்குன்னு பாக்குறோம், நீச்ச நிலையில் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட குறைகளை எடுத்து சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னாக்க அவங்க மெய்மறக்கக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும். அது என்ன வயதா இருந்தாலும் சரி, இது பொருத்தமாக அப்படியே இருக்கும் அப்படிங்கிறது. 2வது பாயிண்ட் சொன்னாரு, லக்னம் என்ற புள்ளி ஆட்சி உச்சம் நட்பு நிலையில் இருந்தால், டிக்கு வாங்கியிருந்தால் என்ன பண்ணணும், கிரகத்தினுடைய கார தத்துவங்கள், இப்ப சூரியனா இருந்தா சூரியனுடைய கார தத்துவங்கள், சந்திரனா இருந்தா சந்திரனுடைய கார தத்துவங்களை எடுத்து சொல்லி இதுல எல்லாம் நீங்க சிறப்பா இருக்கிறீங்க அப்படிங்கறத எடுத்து சொன்னோம்னா ஆமா 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 அப்படிங்கிற பதில் தான் வருமே தவிர இல்லைங்கிற பதில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரிதான் லக்னம் என்ற புள்ளி அதன் அதிபதி பகை வீட்டுல இருந்தால் என்ன பண்ணணும், அவங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து கூறணும். இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் கரெக்டா வச்சுக்கிட்டு அழகா நீங்க முதல்ல ப்ரிப்பேர் ஆனீங்கன்னா மிச்சத்தை கிரகங்கள் டிக்கு வாங்குறதுக்கு என்னது, டிக்கு வாங்கலன்னா என்னங்கிறதெல்லாம் அழகா நம்ம ஈஸியாக வந்துடலாம். எப்பயுமே ஒரு ஜாதகத்தின் உயிர் நாடி அப்படின்னு சொல்லலாம் அந்த லக்னம் நின்ற புள்ளி அப்படிங்கிறது. அதுதான் மிகப்பெரிய ஒரு பலத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை. அதுக்கு தான் ஐயா சொன்னாரு, லக்னம் என்ற புள்ளி சூரியனாக இருந்தால் டிக்கு வாங்கியிருந்தா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. அது தலைமை பொறுப்புல சிறப்பா இருப்பாங்க, கௌரவம் அந்தஸ்தை கண்டிப்பாக வாழ்க்கையில எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா துணிச்சலா செயல்படுவாங்க. பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப துணிச்சல், தைரியம், பேச்சு, செயல், நடவடிக்கை, கம்பீரம் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும் பாத்தீங்கன்னாக்கா. ஆனா வாழ்க்கையில நல்ல ஒரு சொந்த வீடு வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா நல்ல தலைமுறையில முன்னோர்கள் இல்ல முன்னோர்கள் சார்ந்த அமைப்புல பாத்தீங்கன்னா வழிபாடுகள் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கௌரவம் கிடைக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் இருப்பாங்க. கௌரவம் கிடைக்கலையா அந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. இப்படி உதாரணத்துக்கு ஐயா சொன்னதையே நானும் ரிப்பீட் பண்ணிட்டேன். ஆனா இருந்தாலும் அதனுடைய தன்மை பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி லக்னம் என்ற புள்ளி சூரியனுக்கு மட்டும். இப்போ இந்த மாதிரி மத்ததுக்கெல்லாம் எடுத்து நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஐயா நம்மளுக்கு எடுத்து சொல்லுவாரு, உங்களுக்கு எடுத்து சொல்லுவாரு. அதை நீங்க கரெக்டா அந்த பாயிண்ட்டுகளை கேட்ச் பண்ணி சும்மா ஒரு 5 பாயிண்ட் மட்டும் மனசுக்குள்ள பதிவு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். நச்சுன்னு எடுத்து விட்ட உடனே அடுத்த நிமிஷம் ஆஃப் ஆகக்கூடிய நிலை தான் ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர அதுல சாதாரணமாக கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான முறையில இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு லக்னம் என்ற புள்ளி குருவே எடுத்துக்கோங்க. குரு அப்படின்னோட என்ன சொல்லுவார் ஐயா தெரியுங்களா, அதாவது அவங்க ஸ்வீட் செய்யறதுல கை தேர்ந்தவங்க அப்படின்னுவார். இந்த ஒரு சில பாயிண்ட் எல்லாம் அப்படியே மனசுல பதிச்சுக்கும் பாத்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான முறையில இருக்கும். நல்ல சாத்வீக குணம் இருக்கும், நல்ல புத்தி, ஆலோசனை இந்த மாதிரிலாம் இருக்கும். அதாவது எம்எம் சிஸ்டம் முறைங்கிறது நம்ம கத்துக்கிட்டா ரொம்ப ஈஸி, தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி பாத்தீங்கன்னாக்கா. அதே மாதிரி பரிகாரங்களை ஐயா எல்லாம் தெளிவா எடுத்து சொல்லுவாரு. அழகா நீங்க அத்தனையும் நோட் பண்ணுங்க. அதே மாதிரி நோட் பண்ணிட்டு
ஒவ்வொன்றையுமே நடத்தக்கூடியத வீட்டுல இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு அப்ளை பண்ணி எங்க வீட்டினுடைய இந்த ஜாதகத்துக்கு இது இப்படி இருக்கு, நீங்க சொன்னது கரெக்டா இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெளிவா கிளாஸ் முடிஞ்ச உடனே ஓடணும். ஓட்டிங்கன்னா தான் நீங்க ஐயா சொல்லி கொடுத்ததுக்கும் நீங்க அப்ளை பண்ணதுக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கும் மனசுல பதியறதுக்கும் ரொம்ப வசதியா இருக்கும். ஏன்னா இதை நான் அனுபவத்தில் கண்ட உண்மை. இது நான் ஒவ்வொரு முறையும் ஐயா சொன்னோன்னே வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேர் ஜாதகத்தையும் ஐயா சொன்ன மாதிரி ஒவ்வொரு காப்பி எடுத்து வச்சுக்குவேன், டிக் பண்ணி வச்சிருவேன். ஐயா நடத்த ஒவ்வொன்றையுமே கரெக்டான முறையில அப்ளை பண்ணி நான் போட்டுருவேன். ஐயாக்கு இது நல்லாவே தெரியும். அதனால என்னுடைய அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது, ஐயா கிட்ட நீங்க இந்த எம்எம் சிஸ்டம் அப்படிங்கிறது ஐயா கொஞ்சம் நெஞ்சம் உழைப்பு இல்லை, சித்தனுடைய அருளாலும் நவகிரகங்களுடைய ஆசியாலும் ஐயாவுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க எடுத்து எளிமையான முறையில் நாம் பெற்றதை அனைவரும் பெற வேண்டும் என்ற நோக்கில்தான் ஐயா இதை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த எம்எம் சிஸ்டத்தினுடைய புக்கை ஐயா எழுதுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார்ன்றது எனக்கு ரொம்ப தெரியும். ஆனா பல நாள் கனவு. ஆனா இந்த வருடம் அந்த கனவை எம்எம் சிஸ்டத்தின் விடிவெள்ளி அப்படிங்கிற தலைப்புல இந்த வருஷம் அந்த புக்கை ஐயா 6 படை ஜோதிட திருவிழாவில அருமையா வெளியிட்டு இருக்கிறாரு. அதனால அந்த புக்கை அனைவருக்கும் பயன்படும். நீங்க வகுப்பை அட்டன் பண்ண அந்த புக்கை ஐயா கிட்ட நீங்க போட்டு வாங்கிட்டீங்கன்னாக்கா இன்னும் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், எளிமையாவும் இருக்கும். அதுல உதாரண ஜாதகங்களுடன் சிறப்பான முறையில அந்த புக்கு அருமையா வெளிவந்திருக்கு. அதுல சிறு சிறு பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கலாம், மற்றபடி பெரிய லெவல்ல எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதனால எம்எம் சிஸ்டத்துல ஐயா நடத்தாதது எதுவுமே கிடையாது. பாத்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு அற்புதமா நடத்துறதுக்கு உண்டான அனைத்து அனுகிரகமும் எம்எம் சிஸ்டத்துல இருக்கு. அதுவும் எம்எம் சிஸ்டத்தை திருமணம் பொருத்தம் ஐயா நடத்துவாரு. பாத்தீங்கன்னாக்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாத்தீங்கன்னாக்கா எப்படி அப்படின்றீங்களா? இப்ப சாதாரணமா நம்ம பாரம்பரிய ஜோதிடத்துல திருமண பொருத்தம் வந்தோடனே பார்த்து சொல்லிடுறோம், ஓகேப்பா. இப்ப கல்யாணம் ஆனவங்க பிரச்சனையோட வராங்க, அந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படிங்கிறது பாரம்பரிய ஜோதிடத்துல நீங்க பார்த்து எளிமையா நீங்க பலன் சொல்லிட முடியுமா? தீர்வு சொல்லிட முடியுமா? வாய்ப்பு இல்லை, கஷ்டம். வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, கஷ்டம். ஆனா ஐயானுடைய எம்எம் சிஸ்டத்துல என்ன பண்றாரு, 12 பாவத்துக்கும் பொருத்தம். அதுதான் முக்கியம். பாத்தீங்கன்னாக்கா அவங்க 12 பாவத்துக்கும் அந்தந்த கிரகங்கள்ன்ற நட்சத்திரங்கள் அதை எடுத்து அந்த கிரகங்கள் பகையா நட்பா சமமா எடுத்து உத்தமம் சமம் பகை அப்படின்னு 3ஆ பிரிச்சு எடுப்பார். அதுல இப்ப 2ஆம் பாவம் பாதிப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப அவங்க குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சிக்கல் இருக்கும். அந்த சிக்கலுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படிங்கறது ஐயா பரிகாரமா நம்மளுக்கு தத்ரூபமா எடுத்து சொல்லுவாரு. இப்ப 5ஆம் பாவம் பாதிப்பு, புத்திர பாக்கியம், இல்ல அவங்க குலதெய்வ பிரச்சனை, இப்படி எதான் இருந்தாங்கன்னா கூட அதுக்கும் அதுல பரிகாரங்களை சொல்லி இருக்கிறாரு. 7ஆம் பாவம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, பிரச்சனைகள் இருக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன ரெமெடி, சிம்பிளா அழகா சூப்பரா சொல்லுவாரு. பாத்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு இருக்கு பாத்தீங்கன்னா. அதனால திருமண பொருத்தம் அப்படிங்கிற அமைப்புல திருமணத்திற்கு பிறகு பிரச்சனையுடன் வருபவர்களுக்கு ஐயா எம்எம் சிஸ்டத்தில் சொல்லக்கூடிய அந்த திருமண பொருத்த அமைப்பை மட்டும் கரெக்டான முறையில பார்த்து கத்துக்கிட்டீங்கன்னாக்க வரக்கூடியவங்களை திருப்திப்படுத்தி முழு தன்மையோட அனுப்புறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன் அப்படின்னா இந்த திருமண பொருத்தத்துல நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி பாத்தீங்கன்னாக்கா, அதனால அதை உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டேன். வேற ஒன்றும் கிடையாது. நேரம் ரொம்ப குறுகலா இருக்கு, ரொம்ப நேரம் பேசிட்டேன். அதனால அடுத்தவங்களுக்கும் பேசுறதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கணும். நானே பேசிக்கிட்டு இருந்தேன்னா அடுத்தவங்க அப்புறம் பாயிண்டே இல்லாம போயிடும். அதனால எனக்கு இந்த பேச வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கும் இவ்வளவு நேரம் கேட்டு ரசித்த உங்களுக்கும் மனமான்ற நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி ஐயா, நன்றி. ரொம்ப சிறப்பான முறையில் ஒரு விளக்கத்தை கொடுத்த ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த முன்னாள் மாணவர்கள், எம்எம் சிஸ்டம் முடித்த மாணவர்கள் யாராக இருந்தீங்கன்னா பேச வரலாம். வணக்கம் ஐயா, அலமேலு மேடம் பேசுறேன்.
எம்எம் சிஸ்டம் படிக்க வந்திருக்க அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. குருவுக்கு எம்எம் சிஸ்டம் கற்றுவித்த தங்களுக்கு வணக்கம் ஐயா. நானும் 10 வருஷமா இந்த தொழில இருக்கேன். இருந்தாலும் ஒரு பிடிப்பு இல்லாம இருந்தேன். ஆனா உங்களதுல படிச்சதுல பிடிப்பு கிடைச்சது. அருமையா இருக்குயா. நான் பலன் சொல்றதெல்லாம் எல்லாம் சரின்னு தான் தலையாட்டுறாங்க. அந்த அளவு எனக்கு நல்லா இருக்கு சார். நிறைய கஸ்டமர்ஸ் கிடைச்சிருக்காங்க. ரொம்ப அருமையா துல்லியமா வருதுங்க ஐயா. புதன் டிக்க வாங்கல என்னங்க டாக்குமெண்ட்னா ஆமா அப்படின்றாங்க ஐயா. இந்த மாதிரி செவ்வாய்னா வீடு பிரச்சனை இருக்கா நிலப்புக்கு நான் ஆமான்றாங்க ஐயா. அருமையா இருக்கு ஐயா. இந்த சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தின உங்களுக்கு ரொம்ப நன்றி. திருமண பொருத்தமும் மிகவும் அருமை. உங்களோட சாஃப்ட்வேர் ஆவலுன்னு எதிர்பார்க்கிறோம் ஐயா. நன்றி ஐயா. ஓகே 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 கண்டிப்பா ரெடி பண்ணிட்டு இருக்குது மேடம். அது இருக்குது. இன்னும் வர வர எல்லாமே ஒன்றும் ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே தேங்க்யூ மேடம். ரொம்ப நன்றி. ஓகே அடுத்து வந்து நான் ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட் நடத்திட்டு அடுத்து உங்களுக்கு நம்ம வாய்ப்புகள் கொடுக்கலாம். ரொம்ப நன்றி மேடம். ஏன்னா இப்ப நம்ம வந்து நிறைய விஷயத்துல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக மிக எளிமையான முறையில் அற்புதமான முறையில் பலன் சொல்லக்கூடிய ஒரு எடுத்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். வந்த உடனே டக்குன்னு நம்ம சொல்லக்கூடிய டிக் அடிச்சுட்டே வாங்க. டிக் அடியாத கிரகம் என்ன கிரகம் இருக்குது அந்த கிரகத்தோட காரணத்தை வந்து அந்த ஜாதகம் தேடி கொண்டு போவார். அது எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவம் தான் உங்களுக்கு தொந்தரவு பிரச்சனை கொடுக்கும். சும்மா டக்குன்னு எடுத்து சொல்லலாம். ஸோ இது இறை அருளும் குரு அருளின் கருணையினாலும் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு பிரபஞ்சம் உணர்த்தி கொடுத்ததை அதை நான் என்ன கற்று தேர்ந்தனோ அந்த விஷயத்தை அப்படியே வெளிப்படையாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஸோ எனக்கு ஜோதிட குருமார்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மகா ஞானமூர்த்தி ஐயா அவர்கள் முதல் குருநாதராகவும், அடுத்தது வந்து ஐங்கரன் ஜோதிட பயிற்சி நிறுவனுடைய ஐங்கரன் சிவகுமார் ஐயா அவர்கள், மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை வசந்தன் ஐயா அவர்கள், யதார்த்த ஜோதி செல்வி தாமு ஐயா அவர்கள், அடுத்து வந்து டாக்டர் விஜயலட்சுமி மேடம் அவர்கள். இவர்கள் எல்லாம் எனக்கு இந்த ஜோதிடத்துறைக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்துக்கு வளர்ச்சி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாமனிதர்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைமும் எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது நம்முடைய டாக்டர் பொன்னியாசாமி ஐயா அவர்கள் மற்றும் என்னுடைய நண்பர் மணிமுருகேசன் ஐயா அவர்கள். நிறைய நண்பர்களை ஜோதிடத்துறையில நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உத்வேகத்தை கொடுத்தவர்கள் இவர்கள். இவருடைய முழு ஒத்துழைப்பு முதல் முறையாக நான் இந்த எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக ஜோதிட பலனை வந்து முழுமையாக பல ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்ட ஜாதகத்துல என்னுடைய அன்பு செயலாளர் லோகநாதன் ஐயாவுடைய ஜாதகம் தான் முழுமையாக இந்த எம்எம் சிஸ்டத்துக்கு அவருடைய ஜாதகம் முழுமையானது. ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருடைய ஜாதகம் தான் ஆராய்ச்சிக்கு நிறைய எடுத்துக்கொண்ட ஜாதகம். அதனால அவர்களுக்கு இந்த நேரத்துல மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நம்ம சப்ஜெக்டுக்கு போகலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரத்துல கிரகங்கள் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு பலன்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா 12 பாயிண்ட் ஒவ்வொரு இதுக்குமே ஒரு சுருக்கமா ஷார்ட்டா சொல்லணும்னா 12 பாயிண்ட். இந்த 12 பாயிண்ட்ல சொல்லும் போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 12 பாயிண்டும் ஒரு சிலருக்கு அப்படி ஆகும். அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு 9 பாயிண்ட் வரும். ஆனா 9 பாயிண்ட் குறைவாலாம் வராது. இப்ப யாருக்கெல்லாம் சூரியனோட நட்சத்திரத்துல கிரகங்கள் இருக்குதோ அவங்களுக்கு இந்த 12 பாயிண்ட் சொல்லிட்டு அடுத்து சந்திரனோட நட்சத்திரத்துக்கு நான் சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் தலைமை பொறுப்பு சிறப்பாக இருக்கும். 2 தந்தை வழி கேரக்டர்ஸ் அவங்ககிட்ட இருக்கும். கௌரவம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். 4 தலைவலி பிரச்சனைகள் ஏற்படுத்தும். துணிச்சலான செயல்பாடுகள் உண்டு. அரசாங்க திறமைகள் உண்டு. சொந்த வீடு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில அமையும். துணிச்சல் தைரியம் உண்டு. முன்னோர்கள் வழிபாடு முன்னோர்களை நினைத்து கொண்டே இருக்கிறது இதெல்லாம் இருக்கும். இயற்கையை நேசிப்பார்கள். யாரிடமும் கையேந்தி நிற்க விரும்பாதவர்கள். இவரிடம் கௌரவம் கிடைக்குமா என்று யோசிப்பார்கள். அத வந்து இவர்கள் வந்து எங்க போனாலும் கௌரவம் கொடுத்தா அங்க போனோம், இல்லைன்னா போகக்கூடாது. அதே மாதிரி இவரு யாரோ ஒருத்தர் பாராட்டணும் அப்படின்ற ஒரு மத்தவங்களுக்கு அந்த செயல்பாடுகள். ஐயா கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க ஐயா. ஐயா கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க. எழுதிக்கிறீங்களா ஐயா? எழுதிக்கிறேன். இருங்க, நான் இன்னொரு விஷயத்த ஒன்று சொல்லிடுறேன். எல்லாருமே இந்த குழுவில் இருக்கிறவங்க எல்லாருமே தயவு செய்து நாளைக்கோ இன்னைக்கோ இந்த குழுவுல வந்து மறக்காம இந்த எம்எம் சிஸ்டம் புத்தகம் கண்டிப்பா வாங்கிக்கிங்க. இதை வாங்கிட்டீங்கன்னா நான் சொல்ற பாயிண்ட் 75% இந்த புத்தகத்துல இருக்கும். 25% மட்டும் அப்பப்ப நான் சொல்லும் போது எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்ப நான் சொன்ன 12 பாயிண்ட் சொன்ன பார்த்தீங்களா, எம்எம் சிஸ்டத்துல முதல் பக்கத்துல முதல் லைன்ல அது இருக்கு. அந்த புத்தகம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பக்கம் 1 அப்படின்ற ஒரு இடத்துல எம்எம் சிஸ்டம் இந்த புத்தகத்துல வாங்கணும் எல்லாருமே அந்த 12 பாயிண்ட் இருக்கும்.
சோ புத்தகம் வாங்காதவங்களுக்கு இதை நீங்க எழுதுறதுக்கு கொஞ்சம் என்ன காரணம் சொல்றேன்னா, ஒரு சில விஷயம் நீங்க புத்தகத்தை எழுதிக்க அதுக்குரிய விளக்கத்தை கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா டைம் சேவ் ஆகும். நான் இன்னும் 2 பாயிண்ட் உங்களுக்கு சேர்த்தி நான் சொல்லுவேன். அப்ப என்னன்னா, நீங்க இத MM சிஸ்டம் முழுக்க நான் இப்பயும் சொல்றேன். ஜோதிட பலன் சொல்வதற்கு 100க்கு 100% இந்த பலனை அப்ளை பண்ணினா கண்டிப்பா உங்களுக்கு சரியான பலன்களை சொல்ல துணிச்சலாகவும் தைரியமாகவும் பலன் சொல்ல முடியும். கண்டிப்பாக சொல்ல முடியும். உங்களுக்கு எதை சொல்றது, அதை ஃபர்ஸ்ட் சொல்றது, இதை ஃபர்ஸ்ட் சொல்றதான்னு தெரியாது. சோ இது லக்னம் என்ற புள்ளியை வச்சு நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மைனஸா இல்ல பிளஸ்ஸா அல்லது அவங்களோட ஏமாற்றத்தவா. இத 3 ஃபர்ஸ்ட் வடிகட்டி பழகிட்டு ஈஸியா சொல்லிடலாம்ல. இப்ப நம்ம வந்த உடனே எதை ஃபர்ஸ்ட் சொல்றதுன்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு மைனஸ சொல்லணுமா, ஃபர்ஸ்ட் பிளஸ் சொல்லணுமா, இல்ல அவர் ஏமாற்றத்தை சொல்லணுமா. லக்னம் என்ற புள்ளியை மட்டும் அழகா கேட்ச் பண்ணிப்பாரு. அதே மாதிரி லக்னம் என்ற புள்ளி தான் அவனோட அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கான சூட்சமா அங்கதான் உட்கார்ந்து இருக்குது. 12 பாவத்துக்குள்ள இருக்கிறத விட லக்னம் என்ற புள்ளி தான் உள்ளுணர்வு சக்தி, உங்களுடைய பவர்ஃபுல் சக்தி. டிக்குவான டிக்கு அடிக்க கூடாது. ஆனா டிக்கு இருக்கா இல்லையான்னு மட்டும் தான் பாத்துக்கணும் நீங்க. அதுக்கு தனியா டிக்குல அடிக்க கூடாது. சரிங்களா? ஐயா டிக் வாங்குறதுன்னா என்ன கொஞ்சம் சொல்லுங்க. டிக் வாங்குறது நான் சொல்றேங்க. நான் உங்களோட ஜாதகத்தை போர்டுல போட்டு உங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்து அதை நான் பண்றேன். அதாவது இப்போதைக்கு இந்த லக்னம் என்ற புள்ளி முடிச்சிட்டு ஒரு உதாரண ஜாதகத்தை உங்க ஜாதகத்துல போடும்போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா? டிக்குன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சூரியன், இப்ப உங்களோட ஜாதகத்துல சூரியன் என்ன நட்சத்திரத்தில் இருக்கான்னு சொல்லுங்க பாக்கலாம். ஐயா நீங்க சொல்லுங்க. டிக்குன்னு என்னன்னு கேட்டீங்கல்ல, அவர் சொல்லுங்க. சூரியன் அஸ்வினி 3ஆம் பாதம். அஸ்வினி நட்சத்திரத்துடைய அதிபதி யாருங்க? அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அதிபதி அஸ்வினி கேது. கேது. வெரி குட். இப்ப கேதுக்கு ஒரு டிக் போட்டுருங்க. இப்போ சரி சரி. சூரியன் என்றது அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திர அதிபதி யாருன்னா கேது. அப்ப கேதுக்கு ஒரு டிக்கு. சந்திரன், உங்க ஜாதகத்துல சந்திரன் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு? உத்தரம் 3ஆம் பாதம். அப்ப உத்தர நட்சத்திர அதிபதி யாருங்க? சூரியன். அப்ப சூரியனுக்கு ஒரு டிக்கு. இப்ப இப்படிதான் டிக் அடிக்கிறது. சரிங்களா? டிக்குன்னா இருக்குது, ரைட், ஓகே. அப்ப அந்த கிரகத்தை இயக்கிறது ரைட் ஆயிடுச்சு. அதுக்குதான் ஒரு சுருக்கமா நமக்கு ஒரு ஃபார்முலா சொல்றதுக்கு டிக் அப்படின்னு சொன்னது. சரிங்களா? டிக் டிக் அப்படின்னு. அதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது. சரி. இப்ப பாத்தீங்கன்னா ரோகிணி அஸ்தம் திருவோணம். ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரத்துல லக்னம் நின்ற புள்ளி சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா இவங்க எப்படி இருப்பாங்க? இவங்களுக்கு என்ன பலன் நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிலும் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். ஒரு அட்வான்ஸா எடுத்துக்குவாங்க. இது நடக்குமா, நடக்காதா, இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா அப்படின்னு. ஏன்னா சந்திரன் என்பது என்னது? மனோகாரகன். அப்ப லக்னம் நின்ற புள்ளி சந்திரன் நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா அந்த பிளஸ் வருமா, மைனஸ் வருமா, அப்படி வருமா, இப்படி இருந்தா ஒரு குழப்பத்திலேயே சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அவங்க கிட்ட இயற்கையா இருக்கும். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, இவர்கள் பாத்தீங்கன்னா லக்னம் என்ற புள்ளி சந்திரன் நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா இவர்கள் ஆறு, ஏரி, குளம், கிணறு, நீர்நிலைகளை குளிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. இதுல எல்லாம் போய் குளிச்சாதான் நமக்கு கர்மா குறையும். இல்லைன்னா அது குளிக்கும் போது ரொம்ப மைண்ட் அவங்களுக்கு ஹாப்பினஸா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்ற ஒரு தன்மைகள் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சோ இது 2வது பாயிண்டாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை. 3வது பாயிண்ட், அடுத்து முடிவில் மாற்றம் வராதவர்கள். ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், முடிவு எடுக்கிறது மட்டும் குழப்பமா இருக்கும். ஆனா முடிவு எடுத்துட்டாங்கன்னா மாற மாட்டாங்க. நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா மனோசக்தி அங்க அதிகமா இருக்குல்ல, போகாத வரைக்கும் பிளான் போட்டுருவாங்க. முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை போறதுக்கு என்ன ஐடியா வேணுமோ அதை மட்டும்தான் அவனோட திங்கிங்ல அதிகமாக இருக்கும். அடுத்த 4வது பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா, இவர்கள் குடும்ப வாழ்க்கையில ஒரு குறையுடன் வாழ்வார்கள். லக்னம் என்ற புள்ளி சந்திரன் நட்சத்திரத்துல இருந்ததுன்னா குடும்ப வாழ்க்கையில ஒரு குறையோட தான் இருப்பாங்க. என்ன குறை இருக்கும்? நான் எதிர்பார்த்த கணவர் கிடைக்கல, நான் எதிர்பார்த்த மனைவி கிடைக்கல, நான் எதிர்பார்த்த வேலை கிடைக்கல, நான் எதிர்பார்த்த தன்மைகள் கிடைக்கல. ஏதோ ஒரு குறைகள் அவனோட மைண்டுக்குள்ளார, மனசுக்குள்ளார ஒரு குழப்பமான ஒரு தன்மை, ஒரு அழுத்தம் அவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? அடுத்தது, அதிகமாக சிற்றின்ப ஆசை உடையவர்களாக இருப்பாங்க. அதிகமா சிற்றின்ப ஆசைன்னா என்ன அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க.
ஒரு சினிமாவுக்கு போகணும், ஒரு சொந்தக்காரங்களை போய் பார்க்கணும், ஒரு முக்கியமான நபர்களை போய் பார்க்கணும் அப்படின்னா சின்ன சின்ன இடத்துக்கு போகணும், ஒரு கோயில் குளங்களுக்கு போகணும். இந்த மாதிரில சின்ன சின்ன ஆசைகள் அவனோட மனசுக்குள்ள இருக்கும். அந்த சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறினா கூட மைண்ட் அப்செட் ஆயிடும். சோ அதெல்லாம் ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களும் தூண்டுகோலும் அவங்களுடைய மனசுக்குள்ள கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி தவறானதை சரியாக வாதாடி ஜெயிப்பதற்கு பிறகு ஏமாறுவார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்னா, சந்திரனுடைய நட்சத்திரத்துல கிரகங்கள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா, நான் சொல்றதுதான் சரி சரி சரின்னு சொல்லிட்டு வாதாடி ஏதோ ஒரு செயலை செஞ்சுட்டு அந்த செயல் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஏமாந்து போய் நிற்பாங்க. அப்ப இந்த மாரி ஒரு லக்னம்ன்ற புள்ளி சந்திரனுடைய அமைப்பாற்றல் இருந்தா இதுவும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிடிவாத குணத்தின் மூலமாக செயல்படும். ஏன்னா அதோட அனுபவம் கிடைக்காம இருக்கும். நம்ம செய்யணும், புதிய பொருள் வந்துருச்சு, நம்ம இதுக்கு தான் ஆசைப்படணும், இந்த மாரி ஒரு தன்மையை வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு அமைப்பாற்றலை ஏமாற்றத்தை அடைந்தவர்களாக இவர்கள் இருப்பது ஒரு அமைப்பாற்றலை ஏற்படுத்தி கொடுக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும். சோ இப்ப இந்த லக்னம் நின்ற புள்ளி அடுத்த பாயிண்ட், லக்னம் நின்ற புள்ளி வளர்பிறையாக இருந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முகவசியம் வந்து அதிகமாக இருக்கும். இவர்கள் வந்து முகவசியங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்ப முகவசியம் அதிகமா இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னம் நின்ற புள்ளி சந்திரனா இருந்து அந்த ஜாதகர் வளர்பிறையில இருந்தா அவங்க முகத்தை பார்த்தா அப்படியே ஒரு கடாட்சமா இருக்கும். பல நல்ல மின்ற மாதிரியும் இவங்க முகத்தை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் இந்த மாதிரி ஒரு அமைப்பாற்றல் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப தேய்விரல பிறந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவனோட முகம் தேய்விரல முகந்த மாரி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய முகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடையாள குறி, ஒரு தழும்பு, ஒரு வெட்டுக்காயம் அல்லது ஒரு கொப்பளம், ஒரு கரும்புள்ளி, இந்த மாரி விஷயங்கள்லாம் அவனோட முகத்துல இருக்கும். லக்னம் நின்ற புள்ளி சந்திரனா இருந்து தேய்விரல பிறந்திருந்தாங்கன்னா அது உங்களோட முகத்துல பாத்தீங்கன்னாவே தெரியும், ஒரு அடையாள புள்ளியோட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி வளர்பிறையில எடுக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா முடிவு வேகமா இருக்கும். வளர்பிறையில பிறந்தாங்கன்னா முடிவு வேகமா இருக்கும். தேய்பிறையில பிறந்தாங்கன்னா நிறைய புலம்புவார்கள், குழப்பமா இருக்கும். இது எடுத்துட்டு நான் இதை பண்ணா அது நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோன்னு ஒரு புலம்பல், ஒரு முடிவு எடுத்துட்டு புலம்பக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் அவங்க கிட்ட இருக்கும். அதே மாதிரி ஒரு பார்வையில வந்து பாத்தீங்கன்னா மாற்றங்களை புரிந்து கொள்வார்கள். லக்னம் நின்ற புள்ளி சந்திரனா இருந்துச்சுன்னா அவங்க எந்த பொருளை பாக்குறாங்க, இப்படி பாக்குறாங்க அப்படின்ற ஒரு தன்மை அவங்க உணர்ந்து அதை மாற்றிக்கொள்வதற்கு என்ன உடனே அந்த பொருளை எடுத்து நம்ம கவர்ந்து இழுக்கணும், ஒரு விஷயத்தை இருக்கணும், கண் அசைவிலே வந்து கண்டுபிடிக்கக்கூடியது, யூகித்து சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் தன்மைகள் லக்னம் நின்ற புள்ளிக்கு இருக்கும். அதே போல இப்ப நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து புத்தகத்துல இருக்காது, அதனால நீங்க எழுதிக்கங்க. லக்னம் நின்ற புள்ளி சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா பாசம் ஏக்கம் அதிகமா இருக்கும். அன்பு பாசம் உள்ளம் கொண்டவர்கள், மத்தவங்கிட்ட அன்பு பாசத்தை ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இருக்கும். இதே அந்த சந்திரன் வந்து டிக்கு வாங்கி, அதாவது வந்து லக்னம் நின்ற புள்ளி சந்திரனா இருந்து டிக்கு வாங்கினா அந்த அன்பு பாசம் கிடைக்கும். இப்ப மத்த கிரகங்கள் எந்த நட்சத்திரத்திலுமே கிரகம் இல்ல, சந்திரன் நட்சத்திரத்துல கிரகமே இல்ல, எந்தெந்த இடத்துல இவங்க அன்பு பாசத்தை எழுத்துறாங்களோ அங்கெல்லாம் இவங்க ஏமாற்றத்தை சந்திப்பாங்க. அம்மாட்ட செஞ்சாலும் கிடைக்காது, மனைவிட்டு கொடுத்தாலும் அன்பு பாசங்களும் முழுமையா கிடைக்காது, கணவர்கிட்ட சேர்ந்தாலும் அந்த அன்பு பாசங்கள் கிடைக்காது. அப்ப வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடும். இது சந்திரன் நின்ற புள்ளி, லக்னம் சந்திரன் நின்ற புள்ளிக்கு இந்த மாரி தன்மை பலங்கள் அவங்ககிட்ட உருவாக்கி கொடுக்கும். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுடைய ஜாதகத்துல லக்னம் நின்ற புள்ளி சந்திரனா இருக்கிறத நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எப்படி இருந்தது, கரெக்டா இருந்துச்சுங்களா? உங்க ஃபேமிலி ஜாதகம், உங்க ஜாதகம் இதில் இருக்கிறவங்க சொல்லலாம். கரெக்டா இருக்குங்க ஐயா. எங்க பொண்ணுக்கு என் பேரன் 2 பேருக்கு நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து கரெக்டா. ஓகே ஓகே, ஒருத்தர் ரோகிணி, ஒருத்தர் திருவோணம். ஓகே சரி, அடுத்தது வெரி குட். அடுத்தது வேற யாருக்கே இருந்துச்சுன்னா சொல்லுங்க, இல்லைனாலும் சொல்லுங்க, அது காரணத்தை சொல்லிடுறேன். ஏன்னா சந்திப்புல கண்டிப்பா இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி தன்மையில் இருக்கு. 4ஆம் பாதத்துல சந்திரன் நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் இருக்கும்போது ஒரு 2 நிமிஷம் கழிச்சு போட்டீங்க அப்படின்னா லக்ன பாதம் வேற இருக்கும். சோ இப்ப இதனாலேயே அவங்களுக்கு ஒரு மாற்றங்கள் வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். லக்ன பாதங்கள்ன்றது ரொம்ப முக்கியம். சரி, நீங்க சொன்னீங்க இல்லைங்களா ஐயா, முக வசீகரம் வளர்ப்பிறையில சிறந்தா இருக்கும், நீங்க அது அப்படியே சூப்பரா இருக்கு. ஓகே ஓகே, சூப்பர், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இதெல்லாம்
முதல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் அப்பப்ப நடத்தக்கூடிய அந்த சப்ஜெக்ட் சிலபஸ வந்து உங்களோட ஃபேமிலி ஜாதகத்துல இருக்குன்னா, அதோட தன்மை இருந்துச்சுன்னா, அந்த குணத்துல இருந்தா அப்படியே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது அப்படியே உங்களோட மனசுக்குள்ளார ஆட்டோமேட்டிக்கா மெமரி ஆயிரும். அப்போ ஒரு ஜாதகத்த கொண்டு வந்து குடுத்தோனே, ஓ! இது இந்த இந்த நட்சத்திரத்துல நிக்குதா? அப்ப இவனோட குணங்கள் இப்படிதான் இருக்கும். அப்ப இந்த தன்மையில தான் அவங்ககிட்ட இருக்கும் அப்படின்றத ஆணித்தரமாக உங்களால சொல்ற அளவுக்கு ஒரு பலத்தையும், நம்பிக்கையும் உங்களுக்கு ஏற்படுத்தி குடுத்துவிடும். இதுக்கு எல்லாத்துக்குமே பரிகாரமும் உண்டு. டிக்கு வாங்கலைன்னா பரிகாரமும் உண்டு. அது கண்டிப்பா நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, என்னுடைய முன்னாள் மாணவர்கள் யாரோ ஒருத்தர் இருக்கிறன்னா, நீங்க 2 பேர் வந்து பேசணும்னா பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் மேடம். ஐயா நான் ராமன் பரசுராமன். பேசுங்க. ஐயா வணக்கம், நான் தனக்கோடி பேசுறேன் ஐயா. வணக்கங்க. இப்பதான் ஜாயின் பண்ணேன். ஐயா நீ பேசுங்க. ராமன் பரசுராமன் ஐயா பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா, நான் ராமன் பரசுராமன், கம்பம், தேனி மாவட்டம். நான் ஐயா கூட 2 வருஷமா பயணிக்கிறேன். ஐயா டிப்ளமோ, முதுநிலை, எம்எம் சிஸ்டம், மருத்துவ ஜோதிடம் நிறைய படிச்சிருக்கேன். நான் ஒரு 4-5 புத்தகத்தை படிச்சிருக்கேன். அப்போ படிக்கும்போது வந்து ஒரு 50% தான் எனக்கு பலன் சொல்ல தெரியும். இந்த எம்எம் சிஸ்டம் படித்த பிறகு 100% பலன் கரெக்டாக வருது. சொல்ற எம்எம் சிஸ்டம் படி பலன் எடுத்தோம்னா 100% மேட்ச் ஆகுது, கரெக்டாக மேட்ச் ஆகுது. இந்த லக்கண புள்ளி டிக்கு வாங்கியிருந்தா என்ன பலன்கிறது ஐயா சொல்றது நீங்க கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் ரொம்ப வியப்பான விஷயம். கரெக்டா 100% பொருந்தி வரும். இந்த எம் சிஸ்டம் வந்து வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க. ஓகே, அவர் வெளியே போயிட்டாரு, வந்துருவாரு. சரி, அவர் வர்றதுக்கு முன்னாடி வேற யாரோ எம்எம் சிஸ்டம் முடிச்ச மாணவர்கள் யாரா இருந்தீங்கன்னா பேசலாம். வணக்கம் குருஜி. வணக்கம் மேடம். குழுவில் பயணிக்கும் அனைத்து புதிய மாணவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் பானுமதி, நான் மேட்டூர் அணை. நான் ஐயாட்ட வந்து 2016 ஒரு குருகிட்ட படித்தேன். படிச்சுட்டு நான் அது மறுபடியும் அதை பற்றி எனக்கு பலன் எடுக்க தெரியல. நான் நேரடி வகுப்பு தான் போனேன், பட் பலன் எனக்கு எடுக்க தெரியல. அதை பற்றி நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ போன ஜனவரியில் ஐயாவுடைய வகுப்புல படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அடிப்படை வகுப்புல தான் ஃபர்ஸ்ட் பண்ணினேன். ஜாயின் பண்ணி ஒரு 2 மந்த்லயே ஐயாவுடைய உயர்நிலை வகுப்பு, முதுநிலை வகுப்பு, எம்எம் சிஸ்டம், மருத்துவ ஜோதிடம் எல்லாமே அனைத்தும் ஒரே 1 இயர்லயே நான் எல்லா வகுப்புமே ஐயாட்ட போட்டு படிச்சு முடிச்சேன். இப்போ இந்த ஜனவரியில வந்து ஐயாட்ட எல்லா சர்டிபிகேட், ஸ்கில்டு எல்லாமே நான் வாங்கினேன். ஏன் வந்து எல்லாமே ஒரே சப்ஜெக்டா போட்டேன் அப்படின்னா, ஐயா வகுப்பு எடுத்ததுதான் வந்து அவ்வளவு தெளிவாகவும் அந்த 2 மாசத்திலேயே புரியும்படியும் நல்ல பலனே அடிப்படை வகுப்பே பலன் எடுக்கிற அளவுக்கு நடத்தினாங்க. ஸோ எல்லாமே நம்ம ஐயாட்டையே படிச்சிடணும் அப்படின்னு நான் போட்டு முடித்தேன். 2வது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து என்னுடைய ஐயா எடுக்கிற வகுப்பு வந்து அவ்வளோ ஒரு தெளிவாகவும் எளிமையாகவும், கட்டணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான கட்டணங்கள் முறையில சொல்லி கொடுத்தாங்க. ஸோ வந்து நான் படிச்ச மாதிரியே என்னுடைய நண்பர்களை ஒரு 4-5 பேரை வந்து ஐயா வகுப்புல வந்து மகரிஷில ஜாயின் பண்ண வச்சேன். இப்போ அவங்களும் மகரிஷில வந்து கன்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் என்னுடைய சப்போர்ட் வந்து மகரிஷிக்கு வந்து நிறைய இருக்கும். கொஞ்சம் இப்போ 2 வாரம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத காரணத்தினால இந்த புது பேச்சில் வந்து ஃப்ரெண்டுங்களை நான் யாரும் பார்க்க முடியல. ஸோ இன்னும் வந்து அடிப்படையிலேயே நிறைய மாணவர்கள் இருக்காங்க. நான் நெக்ஸ்ட் வீக்ல வந்து அடிப்படையில ஜாயின் பண்ற அளவுக்கு மாணவர்களை வந்து ஐயா கிட்ட அறிமுகப்படுத்தணும். அந்த அளவுக்கு வந்து தெளிவான வகுப்பு எடுக்கிறாங்க. மரியாதை என்னோட எப்படின்னு கேட்டீங்க அப்படி வந்து ஒரு 6 மாசம் கூட அவரு குழுவுல வந்து ஸ்டேஜ்ல, அதாவது மீட்டிங் மாதாந்திர கூட்டத்துல வந்து ஸ்டேஜ் ஏறி அழகு பார்த்த ஒரு வாய்ஸ் பிரேக் ஆகுது மேடம். ஓகே, நீங்க பக்கம் வர எல்லாத்துக்கும் கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே இருக்கு. ஒரு மேடம் இதுக்கு முன்னாடி பேசுனது எதுவுமே வாய்ஸ் கேட்கல. இப்ப சொல்லுங்க மேடம், வாய்ஸ் பிரேக் ஆயிட்டு இருந்தது, சொல்லுங்க. கேக்குறேம்மா, இதுக்கு முன்ன அந்த ஸ்டேஜ்ல பேசுறதுன்னு சொல்லுங்க. அந்த ஐயா வந்து எல்லாரும் ஒரு அன்பாகவும் பாசமாகவும் வழிநடத்து நமக்கு நம்ம. ஐயா வாய்ஸ் பிரேக் ஆகுது, நீங்களே ஆரம்பிச்சிடுங்க ஐயா. இன்னும் 10 நிமிஷம் தான் டைம். ஓகே. அதாவது வந்து
இவங்க வந்து ஆரம்பத்துல நம்ம மகளிர் அணியில வந்து பொறுப்பாளர்லாம் இருக்கிறாங்க. நம்மளோட மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவுத்துல ரொம்ப ஒரு திறமை மிக்கவர்கள், ஆர்வங்கள் ரொம்ப அதிகம். குறுகிய காலத்துல வந்து எல்லா பயிற்சியுமே கத்துக்கொண்டு இன்னைக்கு ஓரளவுக்கு ஜோதிடம் பலன் சொல்ற அளவுக்கு ஒரு திறமை வந்து இவங்க கிட்ட உருவாக்கி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. உண்மையிலுமே அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். மிக மிக எளிமையான முறையில அற்புதமான முறையில பலன் சொல்வதற்கு நம்முடைய ஜோதிடம் அப்படின்றது இந்த எம்எம் சிஸ்டத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தன்மைகள் நமக்கு கிடைச்சிருக்கிறது. இந்த வரத்தை நீங்க எல்லாருமே சரியான முறையில கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா பல வகையில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அமைத்து கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்திக்கிறேன். அதே மாதிரி எம்எம் சிஸ்டம் புத்தகம், அந்த புத்தகத்தினுடைய முதல் இது எம்எம் சிஸ்டத்தின் ஜோதிட விடுவெள்ளி அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை எல்லாருமே இன்னும் குறைந்த அளவுல மட்டும்தான் அந்த புத்தகம் இருக்குது. அதனால விருப்பம் உள்ளவர்கள், ஆனா எம்எம் சிஸ்டம் மாணவர்கள் எல்லாருமே அந்த புத்தகம் வாங்கினாதான் ரொம்ப சிறப்பா இருக்கும். நான் பாத்தீங்கன்னா நம்முடைய சரவணன் ஐயா இருக்கிறாரு. நான் சரவண ஐயாவை பத்தி இந்த நேரத்துல வந்து நான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டு இருக்கின்றேன். அதே மாதிரி ஐயா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாரம்பரிய ஜோதிடர், கிட்டத்தட்ட ஒரு 35 வருடங்களுக்கு மேல ஜோதிடத்துறையில அனுபவமிக்கவராக இருக்கக்கூடியவர். ஐயா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மகத்தான சேவையை பாராட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஆறுபடை ஜோதிட திருவிழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருதும் ஐயா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி 20 வருடத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நம்முடைய ரவி ஐயா அவர்களும் இந்த குழுவில் இருக்கிறவங்க வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள்லாம் நம்முடைய ஆறுபடை ஜோதிட திருவிழாவில் கொடுத்துருக்கிறோம். சரவண ஐயாவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவரு மட்டும் ஜோதிடம் கற்றுக்கொள்ளும் இல்லாம அவங்களுடைய பசங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். பசங்களும் நம்ம கிட்ட தான் ஜாயின் பண்ணி விட்டு படிச்சுக்கிட்டு அவங்களும் ஜோதிடத்தை நல்ல முறையில வரணும். ஏன்னா ஜோதிட கலை வந்து முழு நேர ஜோதிடராக இருக்கிறார். அவர் ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஜோதிடம் பாக்குறேன்னா காலையில 6 மணிக்கு போனீங்கன்னா தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்க்க முடியும். அவர் டெய்லியும் காலையில இருந்து நாமெல்லாம் சராசரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஜாதகம் 10 ஜாதகம், அவர் ஒரு நாளைக்கு 30ல இருந்து 40 ஜாதகம் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய ஒரு பிஸி ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் சரவணன்றவர். ஐயா அப்படியே கொஞ்சம் வணக்கம் சொல்லுங்க. அப்படியே பேர் ஊர் சொல்லுங்க. மியூட்ல எடுத்துட்டு பேசுங்க. சரவணன் ஐயா மியூட்ல எடுங்க. ஐயா வணக்கம். நான் சரவணன், துறையூர் பக்கத்துல கண்ணனூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா. நான் ஜோதிட துறையில ஒரு 35 வருஷமா ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன். பின்னால வந்து என்னோட மக்கள் எல்லாத்துக்குமே எனக்கு வந்து சரவணனா எல்லாத்துக்கும் சரௌண்டிங்கே தெரியுங்க. திருச்சி மாவட்டம் அல்ல, கோயம்புத்தூர்ல இருந்து கூட எனக்கு கிளைண்ட் இருக்காங்க. இங்கிருந்து சென்னை, பெங்களூர் இருந்து எல்லா பக்கம் கிளைண்ட் இருக்காங்க. நம்ம மக்கள் வந்து டெய்லி என்னால பார்க்க முடியாத ரிட்டர்ன் போறீங்க அதிகமா ஒழிய டெய்லி குறைஞ்ச ஒரு 35 சொல்லி பார்த்துருவேன். திருப்திகரமா சொல்லுவேன். கண்டிப்பா எம்எம் சிஸ்டம் கத்துக்கணுங்கிற ஒரு ஆவலோட இன்னைக்கு சனிக்கிழமை லீவ் போட்டு பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா. சரி, நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. ஐயா வந்து என்னுடைய சேவையை பாராட்டி வாழ்நாள் சாதனையாளர்கள் கொடுத்திருக்காங்க. அவருக்கு நன்றி. ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி, மகிழ்ச்சி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஐயா வந்து அஸ்ட்ராலஜில வந்து பாத்தீங்கன்னா முழுமையான ஒரு நம்பிக்கை கான்பிடண்டா இறங்கி டிப்ளமோ முடிச்சு இப்ப எம்ஏ படிச்சுட்டு இருக்காரு. 1 வருஷத்துல எம்ஏ கோர்ஸ் முடிக்க போறாரு. அடுத்து பிஹெச்டி கோர்ஸ் ஜாயின் பண்ண போறாரு. அதாவது வந்து ஜோதிடத்துல பார்த்து கொண்டு முழு நேர ஜோதிடரா இருந்து அதோட விடாமுயற்சியில இதுல நம்ம நல்ல முறையில வரணும், முறையா பண்ணணும், ப்ராப்பரா பண்ணணும், கரெக்டா பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உத்வேகம் அவர்கிட்ட உண்டு. அவர் மட்டும் இல்லாம அவருடைய நண்பர்கள் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மகன்கள் எல்லாமே ஜோதிடம் படித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள். இது எல்லாத்துக்குமே ஒரு உத்வேகத்தை கொடுத்து ரொம்ப எளிமையான முறையில பலன் சொல்லக்கூடிய இந்த எம்எம் சிஸ்டம் மிகப்பெரிய ஒரு கை கொடுக்கும். நிறைய இடத்துல என்னன்னா இந்த எம்எம் சிஸ்டத்தை பார்க்கிறவங்க கத்துக்கிறவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு அழகா டிக் அடிச்சுட்டு நீங்களே சொல்லலாம், இன்னைக்கு இந்த கிரகத்து நட்சத்திர கிரகம் இல்ல, அப்ப அந்த கிரகம் கோச்சாரத்துல இன்னைக்கு எந்த பாவத்தில் இருக்கு அந்த பாவம் உங்களுக்கு பிரச்சனையா தான் இருக்கும். இன்னைக்கு கோச்சாரத்துல டிக்கு வாங்காத கிரகம் எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவத்தோட காரணத்தால் இன்னைக்கு உங்களுடைய ஜாதகத்துல ஒரு குறையோடு தான் இருப்பார்கள் அப்படின்ற ஒரு தன்மை அழகா சொல்ல முடியும். தசா புத்தி, கோச்சாரம், அஷ்டவர்க்கம் எல்லாத்தையுமே இணைச்சி வச்சு பலன் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த எம்எம் சிஸ்டத்துல உண்டு. சரிங்களா? சரி, இன்னொரு முன்னாள் மாணவர்கள் யாராவது சுருக்கமா ஷார்ட்டா ஒரு 2 நிமிஷம் சொல்றதுக்கு வாங்க. ஐயா, சென்னிமலையில இருந்து ஏபி பாலு பேசுறீங்க. வணக்கம். எம்எம் சிஸ்டம் மாணவர் அனைவருக்கும் வணக்கம். நான் ஐயா கிட்ட இருந்து எம்எம் சிஸ்டத்துல 6 மாத பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி முதுநிலையிலையும் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அந்த அறுபடை ஜோதிட திருவிழாவில்
கௌரவம் செஞ்ச நல்ல ஒரு ஜோதிடர் என்ற பெயர் வாங்கும் அளவுக்கு ஒரு கௌரவத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தாரு. இப்போ ஐயா கிட்ட ஜோதிடம் கற்றுக்கிட்ட பிறகு ஒருத்தருடைய ஜாதகம், நான் வந்து திருமண தகவல் மையம் நடத்திட்டு இருக்கிறதுனால பொதுவா வரன் தேடுமாறு எனக்கு ஜாதகங்கள் அனுப்பியிருந்தாங்க. அப்போ ஒரு மறுமண வரனுடைய ஜாதகத்துக்கு எனக்கு பொண்ணு வேணும்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. நாங்க ஜாதகமே பார்க்கலைங்கய்யா, முதல்ல வந்து நாங்க ஜாதகம் பார்த்து அந்த திருமணம் வந்து முடிவுல ஏற்பட்டுருச்சு, எங்களுக்கு ஜாதகத்து மேல நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னாங்க. சரி, நீங்க வந்து பாக்குறீங்களோ பாக்குறியோ உங்க அமைப்பு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும், அதனால அதுக்காக ஜாதகத்தை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு ஐயா சொன்ன சிஸ்டத்தின்படி, இந்த டிக் அடிக்கிற சிஸ்டத்தின்படி ஒரு 4-5 பாயிண்ட் தான் சொன்னேன். 4-5 பாயிண்ட் தான். அவங்க அப்படியே ரொம்ப மேற்கூச்சரிய அளவுக்கு அவங்களுக்கு ஆச்சரியமாயி போச்சு. ஐயா, ஜோதிடத்துல இப்படியும் சொல்ல முடியுமா, இவ்வளவு தெளிவா யாரும் எங்களுக்கு சொல்லல, நான் தெளிவாவெல்லாம் இன்னும் சொல்லல ஐயா, நான் என்ன குருநாதர் சொன்னதுல வந்து ஒரு 4-5 பாயிண்ட் தான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு அந்த ஜோதிடத்துல நம்பிக்கை இல்லாதவங்க எல்லாம் மீண்டும் அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு. சரிங்கய்யா, நாங்க ஜோதிடம் நீங்க வந்து உங்களுடைய கருத்தின்படியே நீங்க இந்த அமைப்புக்கு உண்டான வரனை எங்களுக்கு அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலா என்கிட்ட ஜாதகம் ஆன்லைன்லயே பார்த்தாங்க. ஆக அந்த மாதிரி ரொம்ப ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதலை கூறியிருக்கிறாருங்கிறது நம்ம குருநாதர் ஐயாங்கிறத, அப்பேற்பட்ட குருநாதர் ஐயாவை நாம பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையும் பலப்படுத்திக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. இந்த குழுவில் இருக்கிற அனைவரும் பயன்படுத்திக்கங்க. இந்த பேச வாய்ப்பளித்த குருநாதருக்கும் எனது நன்றி கூறி நிறைவு பெறுகிறேன். வணக்கம். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டத்தினுடைய நுணுக்கங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் இப்ப வந்து நம்ம பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் பார்த்திருக்கிறோம். அடுத்து செவ்வாய், புதன், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய நவகிரகத்துல இருக்கிற மற்ற கிரகத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்புறம் ஒரு உதாரண ஜாதகத்தை போர்டில் போட்டு நம்ம விளக்கத்தை கொடுத்து அதன் மூலமா எளிமையான முறையில் நம்ம எப்படி பலன் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஆணித்தரமாக எடுத்து சொல்வதற்கான அற்புதமான ஒரு வழிமுறைகள் எல்லாமே நீங்கள் பார்த்து கொள்ளலாம், நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ உங்களோட ஃபேமிலி ஜாதகம் இதுக்கு வந்து நம்ம பார்க்கறது மட்டும் இல்ல, பரிகாரமும் இதுக்கு உண்டு. பரிகாரம்ன்றது நீங்க நினைக்கிற மாதிரி பெருசா நம்ம ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணல. எளிமையான பரிகாரம், செலவில்லாத பரிகாரங்கள். ஸோ அதெல்லாம் இந்த வகுப்புல வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கப்படும் அப்படின்றத இந்த நேரத்தில் தெள்ள தெளிவா தெரிந்து கொள்ளுங்கள். சிஸ்டத்துக்கு வந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு அட்மிஷன் நடைபெற இருக்கின்றது. இது வந்து யூடியூப்ல நான் இன்னைக்கு நைட்டு நாளை காலையில டெலிகாஸ்ட் ஆயிரும். ஸோ இது எல்லாருமே பார்க்கலாம். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், வேற யாராவது ஒருத்தர் ஜோதிடம் கத்துக்கிட்ட கண்டிப்பா சிஸ்டத்துக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சிருந்தா மட்டும் சிஸ்டத்துக்கு ஜாயின் பண்ணுங்க. 2வது, ஜோதிட பலன் சொல்லுன்ற ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்க. அந்த தன்னம்பிக்கை வீண் போகாது. கண்டிப்பாக இந்த வகுப்பு முடியும் போது நீங்களே அதை நிறைவாக சொல்ல முடியும். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் எப்படிலாம் நம்ம பலன் சொல்ல வேண்டும், அதற்குரிய சொல்யூஷன் வழிமுறைகள் கிடைக்கும் அப்படின்றது ஆணித்தரமாக நம்பிக்கையோட நம்ம சொல்ல முடியும் அப்படின்றத நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அதே நேரத்துல இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பு வாடிக்கையாளர்கள், மாணவர்கள், இது எல்லாமே உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ளுன்னு இருக்கிற ஆர்வம் இருக்கிறவங்க யார் வேணாலும் இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது முழுக்க முழுக்க வாரந்தோறும் சனிக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் டைம்ல 6:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் வகுப்பு நடைபெறும். மாதத்துக்கு ஒரு முறை மாத கட்டணம் 700 ரூபாய் கட்ட வேண்டியது வரும். இது தேர்வு கட்டணம் பிளஸ் புத்தக கட்டணம் தனித்தனியாக இருக்கிறது. மற்ற இடையில எந்த ஒரு கட்டணமும் வாங்கப்பட மாட்டாது. இதுக்கு சான்றிதழும் சீல்டும் கொடுத்து ஒவ்வொரு வருடம் நம்ம நடைபெற இருக்கக்கூடிய ஜோதிட ஆண்டு விழால, பட்டமளிப்பு விழால ஒவ்வொருத்தருக்கும் சிறப்பு செய்யப்படும் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த இன்றைய வகுப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சதுன்றத மறக்காம வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுடைய தகவல், அதே மாதிரி உங்களுடைய பேர், ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே அறிமுகப்படுத்திக்கணும். அதே மாதிரி என்னை நான் கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிறேன். ஏன்னா இதுல நிறைய பேர் புதுசா உள்ள என்ட்ரியா இருக்கிறீங்க. என்னுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா PA முகுந்தன் முரளி. எனக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் இருக்கிறாங்க. 2 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. நான் இருக்கக்கூடியது, வசிக்கக்கூடிய இடம் வந்து பள்ளிவாளையம். இப்ப நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்துடைய நிறுவனர் தலைவராக இருந்து சிறப்பான முறையில சேவைகள், முழு நேர ஜோதிடராக இருந்து சேவைகள் செய்து கொண்டு வருகின்றேன். அதனால இந்த அற்புதமான
ஒரு நிறுவனத்துல படிக்கிறது அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா குறுகிய காலகட்டங்களில் நிறைய மாணவர்களை உருவாக்கிய பெருமை இந்த மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்துக்கு உண்டு. உலக நாடுகள் முழுவதும் இப்ப கூட இந்த குழுவில் இருக்கிறவங்க மலேசியா நாட்டுல இருந்து ஒரு மேடம் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தர் வந்து சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த நேரத்துல மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வேற யாராவது படிக்கணும்னு இருந்தாலும் அடிப்படை வகுப்பு, உயர்நிலை, முதுநிலை, சிஸ்டம், மருத்துவ ஜோதிடம் இப்ப நடந்துட்டு இருக்கு. அது இன்னும் 3 மாசம் ஆகும் அட்மிஷன் போடுறதுக்கு. ஸோ டிப்ளமோ வகுப்புல இந்த குழுவில் இருக்கிறவங்க அஸ்ட்ராலஜில யாரும் டிப்ளமோ வகுப்பு இது வரைக்கும் படிக்காம இருந்தீங்கன்னா படிச்சுக்கங்க. 10 மாசம் பயிற்சி, அது முழுக்க ஆன்லைன் வகுப்பு தான். அந்த 10 மாசத்துல வந்து 10,000 ரூபாய் ஃபீஸ் வரும். நீங்க பிரிச்சு கூட கட்டிக்கலாம். ஏன்னா குறுகிய சின்ன கட்டணம், உங்களுடைய சேவைக்கு வசம் தான் ஜோதிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். அது வந்து யோகம் சமஸ்கிருதம் யூனிவர்சிட்டியோடது. அது வந்து யோகம் சமஸ்கிருதம் புளோரிடா அமெரிக்கா பல்கலைக்கழகம் ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில இந்த டிப்ளமா கோர்ஸ் கத்துக்க விருப்பம் இருக்கிறவங்க, இந்த குழுவில் இருக்கிறவங்க யாரும் கத்துக்கணும் விருப்பம் இருந்தால் அந்த வாய்ப்பையும் பயன்படுத்திங்க. ஞாயிற்றுக்கிழமை நாள்ல 3:30 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் 1.5 மணி நேரம் வகுப்புகள் நடைபெறும். டிப்ளமோவுக்கு தனியா புத்தகம் வரும். ஸோ அந்த கோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. விருப்பம் உள்ளவர்கள் வாய்ப்புள்ளவர்கள் பயன்படுத்திக்கலாம். டிப்ளமோ முடிச்சவங்க டைரக்டா வந்து அடுத்து எம்ஏ கோர்ஸுக்கு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எம்ஏ முடிச்சுன்னா பிஹெச்டி. டிப்ளமோவுக்கு எழுத படிக்க தெரிந்தால் போதும். உங்களோட நண்பர்கள் வேற யாராவது டிப்ளமோ படிக்கணும் விருப்பம் இருந்தாலும் நீங்க அறிமுகப்படுத்துவீங்க. சரிங்களா? எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்க வளமுடன். இன்றைய வகுப்பு ஒவ்வொருத்தருக்கும் எப்படி பயனுள்ளதாக அமைஞ்சது மறக்காம வாட்ஸ்அப் குரூப்ல உங்களோட தகவலை தெரிவிச்சிருங்க. மறக்காம உங்களோட பேரு பூரம் மறக்காம நன்றிங்க. நன்றிங்க.